ஒரு அழகான கிராமத்தில் தங்கச் சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது அந்த கிராமவாசிகளுக்கு நல்லது செய்யும் பழக்கமுடையது. ஒரு நாள் பெரிய புயல் வரப்போகிறதென்று சிட்டுக்குருவி அனைவரையும் எச்சரித்தது. உங்கள் வீடுகளை சரியாக தயார் செய்யுங்கள், உணவு மற்றும் தானியங்களை பாதுகாப்பாக வையுங்கள், ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்றது. மக்கள் சிட்டுக்குருவியின் பேச்சைக் கேட்டு முன் எச்சரிக்கை ஏற்பாடு செய்தனர். ஆனால் ஒரு பணக்கார வணிகர் மட்டும், என் வீடு வலிமையானது, எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் என்று பணத்திமிரை காட்டினார். புயல் வந்தபோது வணிகரின் வீடு வலிமையாக நின்றது. ஆனால் அவரின் பாதுகாக்கப்படாத உணவு, தானியங்கள், செல்வங்கள் அனைத்தும் வீணாகின. மாறாக கிராம மக்கள் ஒற்றுமையாக இருந்ததால் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்கள் உணவை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். ஆனால் வணிகர் தாழ்மையுடன் உணவை கிராம மக்களிடம் கேட்க வேண்டியிருந்தது. புயல் முடிந்த பின் சிட்டுக்குருவி எல்லோரிடமும் சென்று, செல்வம் மட்டும் போதாது, ஒற்றுமைதான் உண்மையான வலிமை என்றது. வணிகர் தன் தவறை உணர்ந்து திருத்தினார். இந்த கதை தனிப்பட்ட பலம்